27 அதிகாரம் நாங்கள் வாசிப்போம். 2வது 3வது வசனத்தை சிங்களத்தில் முதல் வாசித்து அதற்கு பிறகு தமிழுக்கு போகலாம். ஏசாயா 27 2 3. ஏசாயா 27 2 3. ஏசாயா 27 සිංහලට වාසිකෝ පළමුව සිංහල වාර්තාවක් ඒ දවසේදී ප්‍රීතිය විධිවත්ක් ඇතිවේ. ඒ ගැන දීතිකා කරන්න ස්වාමීන් වහන්සේ වන මම ඒක ආරක්ෂා කරමි. මොහොතින් මොහොත ඊට වක්‍රවත් කරන්නේ කිසිවෙක් විට අන්තරා නොකරන ලෙස. දයාවල් ඒක ආරක්ෂා කරන්නේ. அக்காலத்திலே நடின திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். ஆண்டவருடைய பிதாவுடைய விருப்பம் கிறிஸ்து மூலமாக நிறைவேறிற்று. தேவனமாசிலே கமக்க குமாரனுடைய தேசிக்கும். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பலன் தர வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனமாசிலே தர்ம ஆசீர்வாதமாக லெස பலதரன ஜனதாව லெස මානසික කැමැති. 2வது வசனம் சொல்லுது, நல்ல ஒரு திராட்சை பழத்தை தரும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். දෙවෙනි වචනය පාසනා හොඳ යාපත් විදි එටියතන හොඳ පරණාදේ කියන. அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிற்று. උන්වහන්සේට ඒ විදි කුයනක් තිබෙනවා. அப்ப திராட்சை தோட்டம் என்று சொன்னால் அது சபையை பற்றி குறிக்கிறது. මිනි වත්ත කියන්නේ සභාව කලන කරනවා. பரிசுத்த ஆவியானவர் இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்களோட சாபம் எடுக்கப்பட்டு உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை தர வேண்டும். සුදම්මයන් වහන්සේ මේ දෙකමන සියලුම ජනතාවට දරුවන් ඔවුන් යහපත් පළදරන ලෙස උන්වහන්සේ කැමති වෙනවා. ஆண்டவருடைய விருப்பம் தங்களோட பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තම ඒ දරුවන් සඵලව ජීවිතයක් ගත කරන්න ඕන. அவர்கள் பாவத்திலே அகப்படக்கூடாது, ඔවුන් පාපය අස්වෙන්න ඕන නැහැ. அவர்கள் வறுமை பற்றி போகக்கூடாது, ඔවුන් වහන්සේ නොකඩ යන්න ඕන නැහැ. தன்னோடு உறவு வைத்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සම්බන්ධව බැඳීමක් තිබෙන්න ඕන. ஆண்டவர் ஆவியானவரோடு பேச வேண்டும். සුදම්මයන් සහිත කතා කරන්න ඕන. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நேரங்களிலே வேதத்தை எடுத்து தியானிப்பது, குடும்பத்திலே குடும்ப ஜெபம் நடத்துவது இன்றைக்கு சபையிலே அநேக இடத்திலே காண முடியவில்லை. දෙවියන් වහන්සේගේ දරුවෝ පිළිත හැර අනෙකුත් දවස්වල ඒ බයිබලයේ අරගෙන කියවීම මෙහෙම අද එදාම අනුභව පවතින. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அல்லாவிட்டால் நல்ல ஒரு குணசாலியான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ හොඳ යහපත් ගුණාංග තිබෙන අවුලක් ලෙස උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். දෙවියන් වහන්සේ අපේ පාපය උදෙසා ඒ කල්වාරි කුරුසයේ උන්වහන්සේ අපේ පාපය උසුලා ගත්තා. தேவன் நம்முடைய சாபத்தின் நிமித்தமாக மரத்திலே தூக்கப்பட்டார். දෙවියන් වහන්සේ අපේ සාපය උදෙසා උන්වහන්සේ කුරුසයේ නැගසලා ලැබුවා. சாபம் என்று சொன்னால் வறுமை, සාපය කියන්නේ வறுமை, கஷ்டம். සාපය කියන්නේ දිනුදුකම. அல்லாவிட்டால் குடும்ப பரம்பரையில சாபம், ඒ පෞලේ පරම්පරා සාපය, மந்திரங்கள், சூனியங்கள் செய்யப்பட்ட சாபம், කොඩිවිය බන්ධන ඒ සාපය, கற்கரைக்கு போகிற எண்ணம், ඒ කියන්නේ කලමිලා යන මොහොතක குடும்பத்திலே பிரிஞ்சு வாடுவது, පෞලේ බෙන්වෙලා ජීවත් වීම, மனுஷங்க வாழ்க்கையில் ஒரே கண்ணீர், මනුෂ්‍යගේ ජීවිතේ හැමදාම කඳුළු, அவருடைய கையிட்டு செய்கிற காரியம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுது. ඔවුන්ගේ දෑන්වලින් කරන ආශිර්වාද ඔබට ලැබෙන්නේ නැතුව යනවා. அதனால் சாபத்தில் இருந்த எங்களுக்காக கிறிஸ்து சாபமாக மாறினார். ඒ නිසා සාපයෙන් මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේ සාපයක් ලෙස කුරුසයේ ඇදසුවා. அந்த சாபத்தை அவர் உறிந்து கொண்டார். ඒ සාපය උන්වහන්සේ දරා ගත්තා. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக, கடன் கொடுக்கிறவர்களாக, கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා ඔබගේ ජීවිතයේ සඵල ජීවිතවල ණය ලබා ගන්න නැතුව ණය නොලබා ජීවත් වීමේ අරමුණක් ඇතුව ජීවත් වෙන්න දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அப்படியே தேவனுடைய வார்த்தையினால் கர்த்தர்
உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් ඔබ නිදහස් කිරීමට දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. மரண பயத்திலே இருக்கிற உங்களுக்கு இயேசு விடுதலை தருகிறார். ඒ මරණ මිදියාව තුනේ දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් දෙවියන් කැමති இன்னைக்கு වෙනවා. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதற்கு இயேசுவின் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். ඔබගේ ජීවිතයේ ඔබ යම්කිසි බලාපොරොත්තුවක් නැත්නම් ඒ බලාපොරොත්තු ස්වාමීන් වහන්සේ තුල ගන්න. நீங்க தேவனோட நேர்முகமாக பேச பழக வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේගේ මුහුණ සොයමින් උන්වහන්සේ කතා කරන්න ඔබ පුරුදු වෙන්න ඕන. அப்பொழுதுதான் தேவன் ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். එතකොට තමයි දෙවියන් වහන්සේ ඔබට කරුණාවක් ලබා දෙන්නේ. உங்களோட வாழ்க்கை மாற வேண்டும். ඔබේ ජීවිතය වෙනස් වෙන්න යුතුයි. முந்தி வாழ்க்கை மாறி வாழக்கூடாது. ඒ කලින් තිබුණා ජීවිතය වලින් ජීවත් වෙන්න හොඳ නැහැ. இப்ப தேவன் உங்களை அவர் தொட விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කරන්න කැමති වෙනවා. உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ඔබේ ජීවිතය වෙනස් කරන අනිත් අය බලන්න ඕන. முந்தி குடிக்கிறவர்களா இருந்திருப்பீங்க, ඉස්සර මත්පැන් පාවිච්චි කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. வேளாண்மை குடும்பத்தை அடிக்கிறவர்களா இருந்திருப்பீங்க, අවුල සංගත ප්‍රසන්න කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. வாழ்க்கையில கடன் வாங்கி கஷ்டத்துக்கு போயிருப்பீங்க, අවුල ණය අරගෙන ඕම උත්තරයක් දෙන්න පුළුවන්. வேளாண்மை கொடூரமான வியாதியில் அகப்பட்டிருப்பீங்க. භයානක රෝගී වෙන්න පුළුවන්. ஆனா இயேசு உங்களை விடுதலை செய்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ නිදහස් කරලා දෙනවා. ஒரு பெரிய சொல்லுங்க, අලුතෙන් කියමුද? இன்றைக்கு கூட வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தால் நீங்க மனதார தேவனை கூப்பிட்டால் உங்களை விடுதலை செய்வார். අද එවැනි ගුණාංග අපේ ජීවිතවල තිබුණා නම් අද දෙවියන් වහන්සේලා කතා කරලා ඔබ පවසන්නේ. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு தான் தேவன் விருப்பம். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්න තමයි උන්වහන්සේ කැමති වෙන්නේ. உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்மையானவர். ඔබ උසස් කරන්න අවශ්‍ය නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ සදාකාලික සේවයට පොළොන්නක සිටින්න ඕනේ. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சிங்களத்திலே நட தமிழை நட வடிவாக தெரிந்து கொள்ளுங்க. சிங்கள மொழியில் உள்ளவர்கள் දීති කතාව 28 තවද මා විසින් අද නුඹට අනකරන නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේගේ සියලු ආඥා ආරක්ෂා කරන්න බලා ගන්න ලෙස උන්වහන්සේගේ මඩල ඕනෑකමින් කන් දෙන්නේ නම් නුඹේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ පොළවේ සියලු ජාතීන්ට වඩා නුඹ විශ්වාස කොට තබන සේක. ஆமென். தமிழ்ல கேட்கும் பாருங்க. வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை உயர்த்துவார். පොළවේ සිටින සෑම වංශයක්ම ඔබ උසස් කරයි. அப்ப தேவன் உண்மையா இருக்க. එවනත් දෙවියන් වහන්සේට අවංක වෙන්න ඕනේ. கர்த்தருக்கு உண்மையா இருந்தா தான் உயர்த்துவார். දෙවියන් වහන්සේට අපිට අවංක වුණා තමයි උන්වහන්සේ උසස් කරන්නේ. நீங்க இருக்கிற நேரங்கள்ல ஜெபங்கள்ல கலந்து கொள்ளும். ඔබ ඉන්න අවස්ථාවලදී අවස්ථාව තමයි ඒ යාඥාවකට ඔබ සහභාගී වෙන්නේ. என்ன ஜெபம் ஜெயித்து தரும். යාඥාව ඔබ ධෛර්යය දෙනවා. கர்த்தருக்குள்ள உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරලා. ஒரு பெரிய சொல்லுங்க. හalleluya. எத்தனை பேருக்கு உயர்த்திருக்கணும் விருப்பம்? ඊ දෙනෙකුට උසස් කරනවා කියලා හිතන්න වෙනවා. நல்ல வீடு, நல்ல வேலை, இல்லைக்கு நல்ல படிப்பு கர்த்தர் தருவார்னு சொல்றேன். දෙවියන් වහන්සේ හොඳ රසායන දෙවියන් වහන්සේ ධර්මයට හොඳ අධ්‍යාපනය அப்ப அதுக்கு என்ன தேவை? මොකක්ද අවශ්‍ය වෙන්නේ? உண்மை சொல்லுங்க. අවංකකම. என்ன உண்மை தேவை? சத்தமா வாய்ப்பு சொல்லுங்க. සරලකම. சத்தமா சொல்லுங்க. உண்மையாக வாழ்ந்தா கர்த்தர் உயர்த்துவார். අවංකව ජීවත් වුණොත් ඔබට දෙවියන් වහන්සේ උසස් කරනවා. நீங்க குடும்பத்துல உண்மையா இருக்கும், කවුද අවංකව පාවිච්චි වෙනවා? ஊழியத்துல உண்மையா இருக்கும், පොළවේ අවංකව වෙනවා. சபையில உண்மையா இருக்கும், සභාවේ අවංකව වෙනවා. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கும். දෙවියන් වහන්සේ දෙවියන්ගේ අපේ සබකම. அப்பதான் கர்த்தர் உயர்த்துவார். ඒතකොට තමයි දෙවියන් වහන්සේ උසස් කරන්නේ. இவர்தான் கடைசி தெய்வம். ඒ තමයි සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக எந்த ஒரு தெய்வமும் எழுப்பப்பட்டால் அது மனுஷன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට පසු වෙන දෙවියෙක් නෑ ඒක කතරේ වූ මිනිසෙක්. இந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க துக்கத்தோட போக கூடாது. මේ දෙවියන් වහන්සේට පෙන්නන අවශ්‍ය ඔබ අනුසන්නේ යන්න එපා. என்ன இவரை தேடி விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா கட்டாடியை தான் நம்புவீங்க. මේ දෙවියන් වහන්සේට හොයනකොට ආපස්සට ගියා නම් ආයි කට්ටඩිය කරන්න පුළුවන්. நீங்க அவரை நம்பிட்டீங்க. ඔබ එයා විශ්වාස කරයි. உங்களோட வாழ்க்கை வீணா போயிடும். ඒ පෞල් ජීවිතය වෙනස් වෙන්නේ. அப்ப இன்னைக்கு பார்க்குறீங்க தேசத்தின் தலைவர்கள் கட்டாடியை நம்புறாங்க. අර පොළ ජීවිතේ නේද ඔබ නායකයන් කට්ටඩිය විශ්වාස කරනවා. அதனால தேசம் எரிஞ்சு பத்துது. එතන දේශේ මා කම්පනයක් කරලා நீங்க மெய்யான தெய்வத்தை நம்புவோம். ඔබ සැබෑ
குறைக்க, ඔබේ කඳුළු පිසදමන உங்களோட வியாதிகளை குணமாக்க, ඔබේ රෝගය සුව කරනවා உங்களோட சாபங்களை எடுக்க ඔබේ සාපිය නාදා ගන්නවා நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். ඔබ දෙවියන් වහන්සේට සේවය කරනවා வாசிப்பார்கள் ஏசாயா 58 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ඉසායා 58 අවසාන වචන දෙක கவனமா வாசிங்க. சிங்கள வாசிங்க, புதிய தமிழ்ல வாசிப்போம். නුඹ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතිමත් වෙන්නේය. මමද පොළවේ උසස් ස්ථාන මැදෙහි නැගී යන්ට නුඹට සලස්වා නුඹේ පිය වූ යාකෝබ්ගේ උරුමයෙන් නුඹ පෝෂණය කරන්නෙමි. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ මුඛය ඒක වදාළේය. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி அது முதல் வசனம் வாசிக்கிறோம். නුඹ මාගේ ශුද්ධ දවසේදී නුඹේම කැමැත්ත නොකරන හැටියට නුඹේ පාද සබත් දවසේදී නවත්වාගෙන සබත් දවස ප්‍රිය එකක් කියාද ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ දවස ගෞරවණීය එකක් කියාද කියන්නේ නම් නුඹේම මාර්ගවල නොහැසිර නුඹේම කැමැත්ත නොසොයා ඉස් වචන කතා නොකර ඊට ගෞරව වන්නේ නම් නුඹ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීති වන්නේය. මමද පොළවේ උසස් ස්ථාන මැදෙහි නැගී යන්ට නුඹට සලස්වා නුඹේ පිය වූ යාකෝබ්ගේ උරුමයෙන් නුඹ පෝෂණය කරන්නෙමි. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ මුඛය ඒක වදාළේය. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. සුද්ධ වූ සබත් දවසේ ඔබ කැමති දේ කරන්න හොඳ නැහැ 6 நாள் என்ன இல்ல செய்யுங்க. දවස් 6ක් ඔබ හැමදාම කරන්න 7ஆம் நாள் நீங்க ஆரம்பத்திலே சமைச்சு வச்சு என்ன கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு வரும். හත්වෙනි දවසේ ඔබ උදේම නැගිටලා ඔයලා පියලා ඊට පස්සේ දේවල් කමිටුව දෙක බලවකරොත් වෙන්නේ வாசிங்க. காலை விளக்கி ஆ. உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து என்ன இஷ்டமானதை செய்யக்கூடாது. ඔබ කැමති දේ කරන්න හොඳ නැහැ உங்களோட சொந்த பேச்சை பேசக்கூடாது. ඔබ කැමති වචනේ කතා කරන්න හොඳ නැහැ இங்க வந்து எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வியாதி போயில இந்த பேசக்கூடாது. கர்த்தர் இங்க உயிரோடு இருக்கிறார். මෙතනට ඇවිල්ලා අපිට රස්තාව නමුන්න විදේශ ගමන් ගන්න ඕනේ කියලා කියනවා ස්වාමීන් වහන්සේ මෙතන සිටිනවා உங்களை பற்றி பேசக்கூடாது. ඔබ ගැන කතා කරන්න හොඳ නැහැ ஆண்டவரை பற்றி பேசும். ස්වාමීන් ගැන කතා කරන්න ஆண்டவர் சுகம் தர, ස්වාමීන් වහන්සේ සුවය දෙන්න ஆண்டவர் விடுதலை தர, ස්වාමීන් වහන්සේ ඉඳලා දෙනවා ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிற ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා கர்த்தர் நல்லவர் என்று பேசும். ස්වාමීන් යහපත් කියලා කතා කරන්න ඕනේ ஒரு ஆமே சொல்லுங்க. හalleluya என்ன உங்களோட வாயினால கர்த்தரை பாராட்டும். ඔබගේ කටින් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න කරන්න ඕනේ வாசிங்க. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் இங்க பாருங்க, எங்களோட எண்ணத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும் பொழுது அது மகிமையான நாள் என்று எண்ணம். ඔබගේ සිතිවිලි තුළ දෙවියන් වහන්සේ අභිවෘද්ධියෙන් එනකොට ඒක මහිමේ දවසේ කියලා පැමිණෙන්න ඕන ඔබ. அந்த மகிழ்ச்சியோடு வரும், ඒ සතුටෙන් පැමිණෙන්න ඕන. சந்தோஷத்தோடு வரும். සතුටින් එන්න ඕන. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். දෙවියන් වහන්සේ මහා දේවල් ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன உங்களோட முகத்தை பார்த்து தான் மற்றவர் சந்தோஷப்படுவாங்க. ඔබගේ මූණ දැකලා තමයි අනිත් අය සතුටටපත් වෙන්නේ. உங்களோட முகத்துல சந்தோஷம் இருக்கும். ඔය මූණ සතුට දෙන්න ඕන. என்ன உங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டு வரதுக்கு சந்தோஷம் இருக்கும். ඔය දරුවන් තුළ සතුට දෙන්න ඕන. சோம்பேறியா வரக்கூடாது. ඇයිමයිවල එන්නවද නැහැ. முகத்தை பார்த்தாலே ஓடிடுவாங்க. මූණ බලන නිසා දුවනවා. பக்கத்துல உதாரணத்து பிரைஸ் லோட் சொல்லுவோம். ළඟේ නැහැ ප්‍රයිස් ලෝඩ් කියන්න ඕන. என்ன எப்படி சுகமா இருக்கீங்கன்னு கேட்கும். ඔබද සනීප දිනද කියලා අහන්න ඕන. சும்மா சொல்லக்கூடாது. அவனை பார்த்தாலே சிலர் ஓடிடுவாங்க. ඔය නිකන් ඒ බලපුවම දුවනවා. முகத்துல சந்தோஷமே இல்லை. මූණ සතුටක් නැහැ. கர்த்தர் எங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ஒரு ஆமே සතුටක් சொல்லுங்க. விடுதலை தந்திருக்கிறார். නිදාගෙන விடுதலை வேணும்னா நல்லா ஜெபிக்கும். නිදාස අවසර උදේ යාඥා කරන්න ඕන. என்ன தேவனுக்காக நன்றி செலுத்தும். දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න ඕන. என்ன ஆராதனையில கலந்து கொள்ளும். දේවනේ වල සභාවට වෙන්න ඕන. ஆராதனையில வேறக்கே போகக்கூடாது. ස්වාමීන් කරුණාකත් වෙන කරවත් යන්න ඕන නැහැ. சபையில ஊழியம் செய்யும். සභාවේ සේවය කරන්න ඕන. என்ன கர்த்தருடைய ஊழியத்துக்கு போவோம். සේවයට යන්න ඕන. வீட்டு கூட்டத்துக்கு போவோம். வேதசிமாවට යන්න ඕන. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். උන්වහන්සේ නාමයේ මහිමට පත් කරන්න ඕන. இங்க வந்தோன்னு அப்படியே அந்த 2 மணிக்கு அப்படியே உட்கார்ந்தாச்சு. මේ ඇවිල්ලා ඒ පැය දෙකම මෙතන ඉඳගෙන ඉන්න පුළුවන්. அதுக்கு பிறகு அடுத்த கிழமை தான் வந்து உட்காருங்க. ඊට
පස්සේ ඊළඟ සත්‍ය තමයි අපිට වඩන්නේ. இல்ல உங்களோட வீட்டுக்கு அற்புதம் நடக்கும். ඔබගේ ගෙදරට ආස්කම් සිදු වෙනවා. ராமே சொல்லுங்க. ආමේන් කියන්නේ. உங்களோட வீட்டுல வறுமை நீங்கும். ඔබගේ නිවසේ විරුද්ධකම යන්න இயேசு වෙනවා. செழிப்பை கட்டளையிடுவார். දෙවියන් වහන්සේ ඔබට යහපත් දේවල් அடுத்து உங்களோட வீட்டுல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும். ඔබ දනදසමින් දෙවියන් වහන්සේට යාඥා කරන ගෙදර. உங்களோட வீட்டுல பாட்டு பாடும். ඔබ ගෙදර යාඥා වෙන ගීතිකා කියන්න. இந்த வசனத்தை வீட்டுக்கு நல்ல சத்தமா சொல்லும். මේ වචනේ දෙවියන් වහන්සේ අනිත් දැන් හැදෙන්න කියන්න ඕන. இங்க சொல்ல பில்டிங் எல்லாம் நல்லா கட்டி இருக்கியாச்சு. මේ කියන්නේ කියන පිටින් ගොඩනැගිලි සතර ඉවරයි වෙනවා. உங்களோட வீட்டுல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ඔබගේ නිවසේ දෙවියන් වහන්සේ නාමයෙන් මහිමපත් කරන්න. இயேசுவை பற்றி யாராவது ஒருவருக்கு சொல்லும். යේසුස් වහන්සේ කියලා තව කෙනෙකුට එක්කෙනෙකුට කියන්න. இன்னும் இயேசுவை பற்றி சொல்ல யாரு? තාමත් කියලා නැද්ද? இன்னும் சொன்னீங்க ஒரு ட்ரக்ஸ் கொடுத்தீங்க. තාමත් කියලා නැද්ද කෙනෙකුට යේසුස් කියන්නේ? ஒரு பழக்கம் இல்லை. උන්දත් නැහැ. ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு வாய் வருதில்லை. දෙවියන් වහන්සේ කියන කියන්නේ නැද්ද? කට හැරෙන්නේ නැහැ. ஆனா இங்க இருந்து என்னது அங்க அந்த பெட்ரோல் ஷெட்ல என்னது பெட்ரோல் இருக்கு, இந்த பெட்ரோல் ஷெட்ல மண்ணெண்ணெய் இருக்குது, இந்த பெட்ரோல் ஷெட்ல எல்லாம் கியூல நிக்கலாம். ඉතින් මේක මොකද බවසන අනසෙන් එක පෙට්‍රල් දෙන මෙසින් එක ඩීසල් දෙන අපේ ලාභද දෙනකලා තියාගෙන ඉන්නවා. என்ன ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சபையில நிக்க முடியாது. பெட்ரோல் வாங்குறதுக்கு 8 மணி நேரம் நிக்கணும். පැය එකමාර පැය දෙකක් සභාවේ වටේ ඉන්න බෑ. නමුත් පැය ගණන් දවස් ගණන් වරු ගණන් පොළවේ ඉන්නවා. என்ன உங்களோட வாழ்க்கை மாறும். ඔය ජීවිත වෙනස් වෙන්න ඕන. நாங்க இன்னும் போலிருந்து நிக்கவே තාමත් පොළවේ හිටලා නැහැ. எங்களுக்கு எப்படியோ பெட்ரோல் தான். තාම පොළවේ ගේන්න දෙවියන් සලසුවේ නැහැ. என்ன கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம දෙවියන් சொல்றோம். ආස්කම් කරයි. நாங்க போற நேரத்துல அங்க பெட்ரோல் ஷெட்ல பெட்ரோல் கொடுப்பாங்க, அடிச்சுக்குவாங்க. යන්නෝන වෙලාව පෙට්‍රල් දෙනවා අපි කියලා ගාගෙන යනවා. என்ன கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேல ஆசீர்வதிப்பார். දෙවියන්සේ වැඩෙන් දෙවියන් ආශිර්වාද කරයි. ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க, හalleluya. பெட்ரோல் இல்லாட்டி நேரத்தோடயே நடந்து வரும். පෙට්‍රල් නැත්නම් පයින් යන්න ඕන. என்ன நடந்து வந்து ஆராதிக்கும். පයින් යන්න දෙවියන් ආශිර්වාද காசு කරයි. பெட்ரோல் இல்ல நாங்க அதனால ஓட்டோட வரையிலேன்னு சொல்றீங்க. පෙට්‍රල් නැති නිසා අපි ආටෝ එක ආවේ නැහැ කියලා කියනවද නැහැ. எல்லாரும் குதிரை நிக்க பழக்கம்னு சொன்னா கொஞ்சம் நடந்து வரலாம் காலையில. ඒක පයින් යන එක අරගෙන දුරයි. என்ன காலையில தான் எல்லாம் நடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். පයින් යන දෙවියන් ආශිර්වාද නමස්කාර කොට කරත් හොඳයි. வீட்டுக்குள்ள இருக்கிறது ඉදිරිය ඉන්න එපා. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමපත් ஒரு කරයි. பெரிய ஆளே சொல்லுங்க, හalleluya. ஆண்டுக்கு ஒரு ராத்திரி எவ்வளவோ தெரியாது. 50 இருந்தது இன்னைக்கு விட ஒரு ராத்திரி பாய் 180. 180 பான் வாங்கி சாப்பிடுறதானே. පාන් රාත්‍රියේ අද රුපියල් 180ක් වෙලා තියෙනවා. சாப்பிடுறோமா சாப்பிட இல்லையா? කනවද කන්න சாப்பிடுறோம். ஆனா அன்றாடம் சாப்பிடுறான், காலாட்டம் சாப்பிடுறோம். 180 වෙලාත් අපි කනවනේ. என்ன இப்ப டீ குடிக்கிறதே சிலருக்கு மறந்து போயிட்டு. ඊපණ එක අමතක වෙලා තියෙනවා. என்ன என்ன பாட்டி இல்லைன்றான். ඉතින් දෙන අය කියන. ஆனா சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிளேட்டே கொடுக்குறாரு. සමහර දරුවන්ට ප්‍රේමයේ දේවල් அது சாக தேவை. නමුත් දෙවියන් වහන්සේ උගන්වනවා. என்ன உங்களோட கர்த்தர் வந்து அற்புதம் நடத்துவார். දෙවියන් වහන්සේ ஒரு பெரிய ඔබට தேவன் ආශිර්වාද කරයි. என்ன உங்களோட தேவன் வந்து அற்புதம் நடத்துவார். වහන්සේගේ දෙවියන් වහන්සේ එකද ආස්කම් කරයි. உங்களை போஷிப்பார். පෝෂණය කරයි. தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். අවදානක් අත්හරින්නේ නැහැ. யாருக்கு ஆகாரம் கொடுப்பாராம்? யாருக்கு ஆகாரம் கொடுப்பார்? කාටද ආහාරය දෙන්න පුළුවන්? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். දෙවියන් වහන්සේට බය වෙන අයට දෙවියන් වහන්සේ ආහාර දෙයි. நீங்க கர்த்தருக்கு பயந்து දෙවියන් වහන්සේට බය වෙලා பரிசுத்தமா வாழ்ந்து සුද්ධව ජීවිතය உங்களை வீட்டுக்குள்ள ஜெபிச்சா, ඔබ ගෙදර යාත්‍රා කළොත් இங்க ஆலயத்துக்கு வந்தா உங்களுக்கு சாப்பாடு தருவேன். ඔබ සභාවට ආව දෙවියන් වහන්සේ ඔබට සෑම දෙයි. ආහාර. உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார்னு நம்பிக்கை. ඒ දෙනවා කියලා ඒ බලාපොරොත්තු තිබිය යුතුයි. உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ දෙනවා. கர்த்தர் பயந்தவருக்கு கர்த்தர் அள்ளி கொடுப்பாராம். දෙවියන් වහන්සේට බය වෙන අයට දෙවියන් වහන්සේ ගොඩාක් அந்த வசனத்தை தூக்க அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது கர்த்தருக்கு எப்படி இருப்பாய்? திரும்பில மன மகிழ்ச்சியா இருக்கும். දෙවියන් වහන්සේ තුල කොහොමද ඉන්න ඕන? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில தெரிஞ்சு வந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். කීදෙනෙක් යාත්‍රා කරන ආගම ආන්නේ නැහැ. இல்ல, நான் கேட்க மாட்டேன். ආන්නේ නැහැ. இல்ல, ஆனா உங்களுக்குள்ளே தெரியும். ඔබට දන්නවනේ. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணோம். දෙවියන් වහන්සේ අවිමෝද යාත්‍රා කරනවා. வாசிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் பூமியின் எந்த இடத்துல? சத்தமா சொல்லுங்க. உயர்ந்த இடத்துல. පොළවේ උසස් තැන් වල. எத்தனை பேர் பூமியில உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கணும் விரும்புறீங்க? කීදෙනෙක්ද පොළවේ උසස් තැන් වල දෙපැත්තෙන් කියලා ඔබ කැමතිද? கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். வாசிங்க. உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி ஆ. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆ. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய வாய் சொல்லிச்சா? කාගේ මොකද சத்தமா சொல்லுங்க. சத்தமா.
கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு දෙවියන් වහන්සේ කටට මුඛය තමයි කිව්වේ. தேவன் மனுஷன் இல்ல பொய் உரைக்க. දෙවියන් වහන්සේ මනුස්සයෙක් නෙමෙයි බොරු කියන්නේ. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து பழகணும். දෙවියන් වහන්සේ අභිමුඛත්ව වාඩි වෙලා පුරුදු වෙන්න ඕන. நீங்க உங்க வீட்டுல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பழகி வேதம் வாசித்து தியானிச்சாதான் இங்க 3 மணி நேரம் உட்காரணும். ඔබ ගෙදර එක පැයක් දෙවියන් වහන්සේගේ වචනය මෙහෙය කරලා යාත්‍රා කරලා පුරුදු වුණොත් තමයි සභාවට වෙන්න පැය දෙකක් තුනක් වාඩි වෙන්න පුළුවන්. வீட்டுல அங்க உட்காரட்டி இங்க உட்கார இயலாது. ගෙදර වාඩි වෙනද මෙහෙයට වාඩි වෙන්න බෑ. எப்ப முடியும்? ඔය වෙලාවේ எப்ப முடியும்? ඔය වෙලාවේ எப்ப முடிஞ்சோ ඔය වෙලාවේ வருகையோட போக ඉස්සතින් යන්න. ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு இருக்கும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ බලාපොරොත්තු වෙන්න ඕන. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். සුදාගාම මාසවල සතුට දීලා දෙන්නවා. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. මාසෙකේ படுத்துக்கிற பெரிய சொல்லுங்க. சரி என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய வாய் சொல்லி சொல்லுங்க. දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් මතයයි. என்ன சொல்லுது? நீ மனவ வெற்றியா இருந்து සතුටේ ඉඳලා உங்க சொந்த பேச்ச பேசாம ඔබේ අයිති වචනේ කතා உங்க නොකර வழியில நடக்காம මොනවද කැමති කියන යාත්‍රා කරලා கர்த்தருடைய நான் மகிமை நான் என்று விட்டுவாயானால் ස්වාමීන් වහන්සේගේ දවස මහිමේ දවසේ කියලා நான் බලලා உன்னை போஷிப்பேன். මම ඔබ ආයෙ දෙනවා. ராமே சொல்லுங்க. யாருடைய பேரை சொல்லி போஷிப்பேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? யாக்கோபு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. யாக்கோபுட பேரை சொல்லுங்க. යාකෝබ්ගේ නම කවසනවද දෙවියන් වහන්සේ. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ඒක අර්ථයක් තිබෙනවා. வாட்சி பாருங்க. ஆதியாகமம் උපතේ 26ஆம் அதிகாரம் படிங்க. උපත් 26 එන්නරද 28 எடுங்க. 28 வாசிங்க. 15 14 උපත් 27 16 පවල. வருங்க சீக்கிரம். බලව මම නුඹ සමග සිටිමි. නුඹ යන සියලු දෙවියන්ගේ නුඹ ආරක්ෂා කර නැවත මේ දේශයට නුඹ පමුණුවන්නෙමි. මක්නිසාද මා විසින් නුඹට කී දෙය සිදු කරන තුරු නුඹ අත් නොහරින්නෙමි කීසේක. යාකෝබ් තමාගේ නිින්දෙන් පිබිදී ඒකාන්තයෙන්ම ස්වාමීන් වහන්සේ මෙතන සිටිනසේක මම ඒවල නොදන්නෙමි කියා බයවි. මේක කොපමණ භයානක ස්ථානයක්ද. ඒකාන්තයෙන්ම මේක දෙවියන් වහන්සේගේ ගෘහය. போதும். வாசிங்க. 15 நான் உன்னோடே இருந்து ஆ. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன சொன்ன? சொன்னதை செய்யும் அளவும் என்ன சொல்ற? சொல்லுங்க. கைவிட மாட்டேன். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ කියන එක ඔබ අත්දැකීම නැහැ කියලා යාකෝබ්ට කිව්වා. கைவிடவே மாட்டேன் உங்களை. තරින්ම නැහැ කියලා කිව්වා. அந்த நம்பிக்கையில வரும். මේ බලාපොරොත්තු වෙන්න வாசிங்க. அடுத்தது. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். இது தேவனுடைய வீடு. ராமே சொல்லுங்க. මේ දෙවියන් වහන්සේගේ නිවස. நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க. தேவனுடைய வீடு. මේ දෙවියන් වහන්සේ ගෘහය ඔබ අවිලා තිබෙන්නේ. இப்ப யாக்கோபு படுத்திருக்கு. යාකෝබ් නිදිබරව ඉන්නවා. நித்திர கொள்ற. ඉඳාගෙන ඉන්නවා. அப்போ ஒரு சொப்பனம் காட்டப்படுது. ඒකට සිහිනයක් දකිනවා. அப்ப ஆண்டவர் சொல்ற ඒකට දෙවියන් වහන්සේ நீ කියනවා படுத்திருக்கிற பூமியை வந்து தர. ඔබ නිදාගෙන ඉන්න තැන නුඹට මොකද වෙන්නේ කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. தேவன் அதை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ ඒක දුන්නා. யாக்கோபு படுத்திருந்தார். යාකෝබ් නිදාගෙන හිටියා. பூமியை தருவேன்னு சொன்னார். පොළොව දෙනවා කියලා කිව්වා. ஆனால் அவருடைய சொந்த குமாரனான கிறிஸ்து නමුත් ඔවුන්ගේ එකම කුමාරයන් ක්‍රිස්තුස් වහන්සේ சிலுவையிலே பாடுபட்டு உயர்த்தப்பட்டார். කුරුසයේදී තිබෙන්න උන්වහන්සේ නැවත නැගිට්ටා. அப்ப தேவன் சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා உயர்த்தப்படுகிற இந்த சிலுவையை பார்க்கிறவர்கள் எல்லாரும் மீட்படைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். විශ්වාස කරනවා ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கையெழுத்து சொல்லுங்க. அது யாக்கோபுடைய ஆசீர்வாதம். යාකෝබ්ගේ ආශිර්වාදය. இது கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආශිර්වාදය. அவர் நோக்கி பார்த்தா උන්වහන්සේ දෙසට බැලුවොත් உங்களோட வாழ்க்கையில விடுதலை வரும். ඔබේ පවුල ජීවිතවල විශ්වාසයක් ලැබෙනවා. சாத்தானுடைய தடையை கிறிஸ்து மிதித்து விட்டார். සාධාරණ ඉස්ස දෙවියන් වහන්සේ පාවා දන්නවා. அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அழித்து இப்ப எங்களுக்கு தந்து விட்டார். මේ ආශිර්වාදය සියල්ල මරණ ඔබට දීලා තිබෙනවා. ஏதேனுக்கு சொன்னால் மகிழ்ச்சி, ඒකට කියන්නේ සතුටක්. அல்லாட்டி சந்தோஷம்.
සන්තෝෂය. ஏதேன்ல ஆதாம் ஏவாளை வைத்திருந்தார். ඒදෙන් තමයි ආදාම ඒවා හිටියේ. அந்த ஆதாம் பாவம் செய்து அவன் கெட்டுப் போனான். ආදාම පව් කරලා ඒත් පස්වලයා. ஆதாம் முந்தின ஆதாம். මේ පළමුව ආදාම. கிறிஸ்து பிந்தின ஆதாம். ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවෙනි ආදාම அவர் அந்த ஆசீர்வாதத்தை பிசாசின் கையிலே அடைத்து நமக்கு தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාදය සියල්ල යක්ෂයන් දුරන ඒවා අපිට දීලා ஒரு තිබෙනවා. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கும். ඒ ආශිර්වාදය අපි මුක්ති විඳින්න ඕන. இல்ல, அந்த ஆசீர்வாதம் அனுபவிக்கப்படும். ඒ ආශිර්වාදය මුක්ති විඳින්න ඕන. இப்ப யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு. දැන් යාකෝබ්ගේ ආශිර්වාදය තමයි අපිට තිබෙන්නේ. உடனே அவன் ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனை செய்யும். දෙවියන් වහන්සේ අපි අපිට පොරොන්දු කරලා තමයි තිබෙන්නේ. நீங்க உங்களுக்கு ஒரு காரியம் வாய் போகணும்னா பொருத்தனை செய்யும். අපිට යම් කිසි දෙයක් සිදු වෙන්න ඕන නම් දෙවියන් වහන්සේ කරනවා අපිට මොකද බාරයි කියලා தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்யணும்னு சொன்னா ஒப்பு கொடுப்போம். දෙවියන් වහන්සේ මාත් ආස්තම කරනවා ඒක අපි දෙවියන් වහන්සේ කරනවා. இல்ல, இந்த தேசத்துல மக்கள் அழியாம இருக்கணும்னு சொன்னா நீங்க திறப்புல நிற்கும். මේ දේශයේ ඉන්න ජනතාව විනාශ වෙලා යන්න නැත්නම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයෙන් සිටින්න ඕන. அப்ப ஜெபத்தினால தான் ஜெயம் வரும். යාඥාව තුලින් තමයි ජය එන්නේ. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ඔබ යාඥා කරන ஒரு பெரிய යාඥා ஆளு சொல்லுங்க. என்ன, இயேசு 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும் சொன்னார். දෙවියන් වහන්සේ 50000කට 5000කට කන්න දුන්නා. வனாந்திரத்துல மக்கள் இருக்கிறார். වනාන්තරේ ජනගේ හිටියා. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ වචනේ අසාවෙන්නේ සිටියා. உங்களோட வாழ்க்கை ஸ்நேகத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு வனாந்திரத்தை கூட தெரியலாம். ඔය දෙවියන් වහන්සේ වාඩිලා ඉන්න වනාන්තරේ වගේ අපි දැනෙන්න පුළුවන්. நீங்க உட்கார்ந்த இடத்துல தண்ணி இல்ல, செழிப்பு இல்ல, சாப்பாடு இல்ல. ඔබේ ඉඳගෙන ඉඳලා වතුර නැහැ, සපලත් නැහැ කියලා අපි හිතන්න පුළුවන්. ஆனா தேவன் அதை உற்று பார்க்கிறார். අප දෙවියන් වහන්සේ ඒක බලනවා. அப்ப சீசனிடம் தேவன் சொல்றார், ඒ තෝරන්නේ ඒක දෙවියන් වහන්සේ இது කියනවා. வனாந்திரமான இடம். වනාන්තරේ වගේ ස්ථානයක්. இந்த இடத்துல மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ඉතින් මනුස්සයෙක් කැම දෙන්න ඕන. அப்ப சீசர்கள் சொல்றாங்க, සීසන් ලෝඩේ ஆண்டவரே, இந்த வேலையில அங்கிருந்து வேணாம், இந்த வேலையில அங்கிருந்து வேணாம், මේ ලෝඩේ දෙවියන් මේ වෙලාව අපිට ඕනේ නැහැ. அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ඒගොල්ලෝ ගෙදරට යවන්නේ அப்ப කියලා. இயேசு சொல்றார், දෙවියන් වහන්සේ කියනවා அவங்க வழியில வீட்டுக்கு போகும்பொழுது சோர்ந்து போயிடுவாங்க. ඔව් ගෙදර යනකොට උන්ට කම්මැලි වෙලා යයි කියලා කිව්වා. அதனால நான் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ඒ නිසා ඕකට අපිට ආහාර දෙන්න ඕනේ ஒரு பெரிய කියලා. ஆளே சொல்லுங்க, ඒගොල්ලෝ சபைக்கு வந்த பிள்ளைகளை நாங்க தேடி போய் ஜெபிக்கிறோம். සභාවට එන දරුවෝ සොයමින් කියලා යාත්‍රා කරනවා. உங்களோட பாஸ்டர் உங்களோட வீட்டுக்குள்ள வரும்பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். ඔබගේ පාස්ටර්තුමා ගෙදරට එනකොට ඔබ සන්තෝෂයෙන් බාර ගන්නවා. முதல் உற்சாகப்படுத்துவோம். ඔබ ධෛර්යමත් கர்த்தர் කරනවා. செய்த நன்மையை சொல்லுவோம். දෙවියන් වහන්සේ කරන යාමත කියන්න ඕනේ. அதை சொல்லாமே என்ன பழைய பாட்டையே பாடுறோம். ඒක කියන්නේ නැතුව අර පරගන්නේ ඔබ කියන්නේ බා. பாஸ்டருக்கு மனம் நொந்துடும். ඒකට පාස්ටර් හිතේ දෙන්න. இல்ல இல்ல, முதல் நல்லதை சொல்லுவோம். යාමත කියන්නේ. கர்த்தரை என்ன தொட்டிருக்கிறார் பாஸ்டர், දෙවියන් වහන්සේ අපි විශ්වාස எங்க කරනවා. பிள்ளையை ஜெபிக்குது, අපේ ගෙදර යාත්‍රා කරනවා. ஜெபிக்குதோ தூங்குதோ தெரியல. මම නිදා ගන්නවා කියලා දන්නේ ஆனா නැහැ. ஜெபிக்க வைக்கும். අපි යාත්‍රා කරලා உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும். ඒ දරුවන්ට ඔබ යාත්‍රා කරනකොට வருகையோட வரக்கூடாது. ඉස්සතින් එන්න இந்த එපා. ஆலயம் தொடர்ந்து සභාව ඇරලා දෙනවා. ஒரு நாளைக்கு வந்து உபவாசிச்சு அடுத்து ஜெபிக்கலாம். දවසක නිරාගයව යාත්‍රා කරන්න. இல்ல, எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க தெரியாது. ඉතින් ඒක ඇවිල්ලා කියලා දන්නේ නැහැ. இன்றைக்கு கடவுள் திறந்திருக்குது. இன்றைக்கு கடவுள் හොඳ திறந்திருக்குது. ඇරලා දෙනවා. திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறக்கும். ආයෙ ඇරගෙන අපේ ඉන්න. செவ்வாய்க்கிழமையும் திறக்குது. අගරවදත් ඇරිනවා. ஒரு நாள் உபவாசம் பண்ணி යාත්‍රාව கணவன் மனைவியா வந்து නිරාගයදලා பாட்டு பாடி துதிச்சிருக்கிறீங்களா? ඉතින් දැන් ගීතිකාන්නේ දෙනවා. யாராவது பாடி இருக்கிறீங்களா? ස්තුති කරලා තිබෙනවද? உங்களுக்கு ஆனா முதல் ரட்சிக்கப்படும் முதல் மந்திரக்காரனுடைய நிலைகள் ஒவ்வொரு நாளும் எனவா அவன் 113 மேற்பட்ட என்னது இது தேசிய பள்ளிக்குமா ඔබ ගැලවීම ලබන ඉස්සෙල්ලා කටලින් පස්සේ දිව්වා. මුල් පදින වල පදින මේ වදින දිව්වා. சாஸ்திர காண்டிக்கான் முதல் சாஸ்திரக்கியாய் நீங்க பள்ளக்கியாய் ஓ இட பார்த்து என்ன சொல்றா ஓ கூட நீங்க சாஸ்திர காண்டனே போ கை கொடுத்தோன்னு நமக்கு தெரியும். நீங்க துக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க துக்கத்தில் இருக்கிறீங்க. ශාස්ත්‍ර කියන එක ඔබ අද දිග්ගනකට මෙයා දන්නවා ඔබ දුකින් ඉන්නවා කියලා. இங்க ஜீவன்ல தேவன் இருக்கிறார். என்ன, ஒரு நேரம் வந்து கணவன் மனைவியா දවසක් වෙලා සෝන් ஒரு நாள் உபவாசம் பண்ணி යාඥාව ඉඳලා என்ன இந்த இடத்துல வந்து එතෙන් ඇවිල්ලා ஆண்டவரை ஜெபிச்சிருந்தீங்களா? දෙවියන් වහන්සේ යාඥා කරලා තිබෙනවද? நானும் மனைவி 10 வருஷம் ஜெபிச்சிருக்கோம். මමයි මගේ බාරවල අවුරුදු 10ක් යාඥා කරා. தனியே ஜெபிச்சிருக்கோம். අනේ දවස් යාඥා කරා. உட்கார்ந்து ஜெபிச்சிருக்கோம். ආඩි වෙලේ ඉඳලා යාඥා කරලා තිබෙනවා. கர்த்தர் மீட்பதாக මම දෙවියන් වහන්සේ උසස් කළා. இந்த ஆலயம் திறந்திருக்கு. සභාව ඇරලා තිබෙනවා. எத்தனை பேருக்கு ஆலயம் இல்ல? ඊළඟට සභාවක් නැහැ. நீங்க கூட்டிட்டு வரணும் கூட கணவனை. ඔබ ස්වාමීන් වහන්සේ කතාගෙන එන්න. அவர் உட்கார வச்சு பாட்டு துக்கத்தை தொடர்ந்து பாட வைக்கும். යාව කරලා වාඩි කරලා
ආසයි. පාටි කරන්නේ ඉங்க බර්ග්මන්ස්ல ඕම උඩෝඩෝ මෙතෙන්ට ඇවිල්ලා ගීතයක් කියන්න බෑ. එළියට කියලා ලෝකයේ සිට කියනවා. සිංහලෙන් පාඩම් சொல்லுங்க. මම එනවා නැද කාකා ගෝ சொல்லுங்க. இதை கத்து என்ன செய்யுது? இல்ல இப்போ ஓட்டிட்டு இதெல்லாம் இவரோ இல்ல ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுப்பது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிறைந்த இப்பொழுது வழிபட்டது ஒரு பெரிய இலக்கம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் அற்புதம் நடக்கிற பிள்ளைகளா மாறும். දෙවියන් වහන්සේගේ දරුවා ආස්කම් කරගෙන දරුවන්ට වෙනස් කරනවා. என்ன ஊழியக்காரரை தாங்கவன், සේවකයන්ව දරා ගන්නවා. ஊழியக்காரர் வீடுகளுக்கு ஜெபிக்கவன். ඉදිරියට කියලා යාඥා කරන්න ඕන. என்ன அப்படி செய்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். එහෙම කරුවොත් දෙවියන් වහන්සේ පොසස් කරයි. என்ன தேவன் உயர்த்த வேண்டாம். සතරන් දක්ෂ යෝනා. உங்களோட பாவங்களை அறிக்கை செய்து விட்டுடும். ඔබේ පෞකාරකම කියලා පෙන්නන දෙවියන් වහන්සේ. அதை தொடர்ந்து கொண்டு போகிறார். ඒක පෞ පිස්ස යන්න එපා. இல்ல சிலருக்கு ஒரு மணித்தியாலம் இல்ல ஜெபிக்கவே மனம் வருது. ඒක බයක් යාඥා කරන්න බෑ. விடுத்த ஒரு மணித்தியாலம் சாப்பிட ඒක බයක් කන්න දෙන්න බලන්න. ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோகோ கோலா குடிச்சு அதுக்கப்புறம் என்னது சாலட் சாப்பிட்டு මේ මනවල මොන දේවල් කරනවද இல்ல கொஞ்ச நேரம் ஜெபிக்க சாப்பிட்டு ஜெபிக்கணும் இல்ல අනවලවවත් අතුගානේ යාඥා கெட்டவாயிடும். இந்த பார்த்து ஜெபிக்கிறாங்க. දරුවා බලන්න යාඥා කරන දෙය කියලා. அந்த சுடு 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 சோறுல கைய வச்சு උණු බත් එක අත කරනවා. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறும். යාඥා කරන வீட்டுல ධර්ම பாட்டு சத்தம் கேட்கும். ගෙදර කික්කක් සතහන ඇසෙනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பதான் தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த ஜீவன்ல தேவன் அனுப்பிவிட்டு பாஸ்டர் மட்ட என்ன கஷ்டத்துக்கு என்ன சொல்றது? பாஸ்டர் அம்மாரு මටමේ රෝගේ කියන්නේ සාපිය තමයි තියෙන්නේ. පාස්ටර් මට පන්තුරු දාන්න රුපියල් 10ක් තමයි තියෙන්නේ. ආනේ. කියෝමාන දෙවියන් වහන්සේ ගාවට අපි ආවට පස්සේ අපේ අමාරුවේ රෝගේ අරවන්නේම කියන්න හොඳ නැහැ. නෑ දෙවියන් වහන්සේ උසස් කරන්න ඕනේ. தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவரா இருக்கிறார். ராமே சொல்லுது. நෑ உசஸ் කරන්න. நீங்க உண்மையா අවශ්‍යයි. நாங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தோட ஆரம்பிச்சோம். අපි සේවය පටන් ගන්නකොට එතනින් තමයි පටන් ගන්නේ. எங்களுக்கு காணிக்கே 150 අන්න වෙනකොට 150 එන්නේ දවසකට. அட இந்த மனைவி முகம் உள்ளவன் அந்த 25,000 25 ரூபாய் போடும். අපේ මගේ භාර්යාව අවංකව රුපියල් 24කට මඩුව දානවා. ஒரு 50 ரூபாய் போடும். ඊපස්සේ රුපියල් 50ක් ගන්නවා. சௌபார்த்த கரெக்டா රසයෙන් කොටස හරියටම දානවා. எங்கட குடும்பத்திலே நாங்க இப்ப ஏறக்குறைய 50 இடம் தசமாகும். අපේ පවුලක 50 දෙනෙක් අපි දසමක ප්‍රොසෙස් එකකට දෙනවා. எங்க மகனுக்கு 1,30,000 ரூபாய் சம்பளம். උදාහරණ 100 දුවට එකස ගන්න පඩියක් වෙනවා. மற்ற மகனுக்கு வந்து 1,10,000 ரூபாய் சம்பளம். ඉක්කස 10,000ක් නම් වෙනවා. நாங்க ஒரு புக் ஷாப் இந்த மனைவி செய்யறோம். අපි කුෂප් එකක් කරනවා. என்னுடைய தசமாவா මගේ දසම කොටස. நாங்களே போறோம். අපිම දන්නවා අපේ පවුල ගන්නවා විසාල දසම කොටස. ஊழியக்காரர் போடுறாங்க. நாங்களே போடுறோம். අපි දන්නවා. ஒரு பெரிய அண்ணே சொல்லுங்க. வர்ணத்துல போட்டு பாருங்க கர்த்தர் உயர்த்துவார். ලැබෙන එකෙන් ගිහිලා ஒரு பெரிய அண்ணே බලන්න. சொல்லுங்க. என்ன எங்கட மகளுக்கு உயர்வான வேலை வந்துச்சு. අපි ඔක්කොම කරලා දෙනවා. என்ன உயர்வான ஒரு வேலை வந்துச்சு. උසස්ම රැකියාව ලැබුණා. ஆனா அவருக்கு போனா ஊழியம் செய்யலாம். නමුත් ඒකට කියන්නේම සේවය කරන්න බෑ. அவருக்கு போனா 1,90,000 ரூபாய் சம்பளம். ඒක කියන එකස 90,000 පඩි. சின்ன மகளுக்கு எவஞ்சலிக்கு පොඩි දුවට දෙවි දුවට. என்ன ஆனா அவ போவே නමුත් එයා කියන්නේ இல்ல டேடா நான் போக மாட்டேன். නෑ නෑ මම යන්නේ නෑ කිව්වා. என்ன அவ இன்டர்வியூ பண்றான் அநேகரை. என்ன அநேகரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி வேலை கிடைக்கிறான். බොහෝ යනවලා ඉන්නකොට රැකියාව දෙනවා. என்ன கர்த்தர் நல்லதா ආනන්දේ ආපා. ஒரு பெரிய அண்ணே சொல்லுங்க. අනේ කියන්නද? அவ போக மாட்டேன்னு சொல்லி என்ன வேலை செய்யலாம். යන්නේ නෑ කියලා ඒක වැඩ කරනවා. என்ன இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். சகோதரருக்கு இன்னும் என்ன அவர் வந்து அவரோட தகவல் வந்து இன்ஜினியர் ரசிக்கப்பட்டு கர்த்தர் அவரை நல்ல உயர்த்தினார். ඔබේ ත්‍යාගங்களை ගැලවෙනකොට ඔබ උසස් කරන දෙන්නේ. இல்ல அவர் ஒரு மாசத்துக்கு கசமா போனது 70,000. ඒ සහෝදර මාසෙට රුපියල් 70,000 දානවා මේ දසේ කොටස. இந்த பின்னிட்டு கைவேதி காட்டுங்க. ඉතිරි වාඩි වෙන முதல் மாசம் சம்பளத்தை அப்படியே போனதில்ல. මනමේ වැඩ වෙනවම කියනවා. என்ன அவர்கிட்ட ஒன்றுமே இருக்குல்ல. ඒ සහෝදරලා මොකද දුන්නේ? ஜெபம் தான். යාඥාව තමයි. அதிகார ஜெபத்துக்கு வந்துருவாங்க.
දේශන යාඥා කරනවා. காலையில 6 மணியில இருந்து 7 காலம் மணி ஜெபத்துக்கு வந்து பாடி துதிச்சாங்க. උදේ 6ට යන 7යි 4 වෙනකම්ම ගීතයක් කියලා යාඥා කරමින් උන් දේවල් සිද්ධ කරනවා. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டாங்க. ඊට දවසේ කොහෙවත් යන්නේ නැහැ. என்ன அத்தனை 50 லட்சம் காரம் கொடுத்தா ඊළඟ ලක්ෂ 50 කොට වාහනයක් දුන්නා. 110 லட்சத்துல லேண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. 1,10,000 ලෑන්ඩ් එකක් දෙන්නවා. கத்தரால் முடியுமா முடியாது? சத்தமா சொல்லுங்க. முடியுமா முடியாதா? පුළුවන් බැරිද? ஒரு வரியாலே சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே போவார். යාකෝබින් දේවාසේ උසස් තැන්වල වාසය කරනවා. இங்க 6 மணிக்கு ஜெபம் வச்சா ஒருத்தருமே இல்ல. கத்தரை தான் இருக்கு. මෙතන අයට යාඥා දෙපොත් කිසි කෙනෙක් එන්නේ නැහැ. முத்து தமஞ்சி ඒක තමයි ඒක. ஏ மினிஸ்ட்ரி வேணும். අන්න ජනගල වරාங்க. என்ன? இல்ல யாருன்னா போணும். අගේ දෙපොතේ ඕනි කවුරුද? படவினிகா யாருன்னா மட்டும் கட்டி ஒக்கமானீங்க. උදාහරණයක් දෙපොතේ ඇල්ලෝන වරාங்க. பிசினஸ் கட்டிய ஸ்கூல் கட்டி ஒக்கமானீங்க. ව්‍යාපාර පොරක පඩිකුඩ පොරක பணன சந்தோஷம். කාණි වල සන්තෝෂයි. மே படவினிகா හරියට නාගනේ කොච්චරද කියවද? இங்க 10 பேர் கொண்டு வருவாங்க. கூட வர்றாங்க என்ன? 10 5 பாருங்க பாஸ்டர் பார்த்துட்டே இருக்கிற அதுல ஒரு நாய் ஓடும். நீங்க என்ன எங்க போறீங்க முதலாம் தேதி? வளர்ந்தப்ப போய் நின்னு இல்ல ராஜபக்ஷல மேல நோக்கு அடி சந்திரிகா குமார் வர விருப்பம் இல்லை சர்ச்சு சப்போர்ட் என்ன ஜெபிக்க விருப்பம் இல்லை. ராஜாவரங்க கமிட்டி நான் கலவ சபையை வந்து பாருங்க ஜனங்கள் நுழைஞ்சு வழிகிறாங்க. சப்போர்ட் அவங்கள பாருங்க உங்களுக்கு நல்ல ஊழியக்காரன் நாங்க தந்திருக்கோம். அமைதியான ஊழியக்காரன் ரொம்ப சேவை செஞ்சு பண்ணிட்டு என்ன போல இருந்தா ஓடுவீங்க. நமக்கு தூரம் ஒரு அன்பானவன் ஒரு பிரேமவந்த நான் கரெக்டா இருப்பேன். சத்தியா வராட்டி ஓ ஹரியடினா உங்களுக்கு நல்ல அன்பானவன் சிஸ்டர் பிரேமவந்த போவன போவன என்ன கவன அன்பானேல சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பரவாயில்ல அச்சம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க அப்படி இல்லை. நான் முழங்கால் இப்படி போட்டுட்டா எல்லாரும் ஒரு மணி நேரம் முழங்கால் தான். கண்ணதாசர பேரதான் ஜாத்தியாங்கறாங்க. என்ன கடலை உட்காரினா உபயோகமே வந்தன மத்த உயர்த்தி வச்சிருக்கோம். ஏனா சுத்தத்தை படுத்துறதுக்கு ஒரு பெரியவே சொல்லுங்க. ஒரு பெரியவே சொல்லுங்க. எம்எஸ்ஏ கூட போவோம் அப்படி எத்தனையோ ஆவறியா பிள்ளை வந்திருந்தாங்க. எத்தனையோ பிள்ளை வந்திருந்தாங்க. ஒரு தீபத்திலே கை வைக்க சிலர் வரை சமங்களே ஆவினார் மீன் பிடிக்க போய் ஆறுவலை இல்ல 15 லட்சம் செலவழிச்சோம். ரச பாலவ பீடங்கர என்னத்துக்கு செலவழிச்சோம்? உங்களோட பீடங்கரவே கர்த்தருடைய நாமம் உயரும். இவனாசி நாமே பாவு வாரத்தை என்னத்துக்கு கொடுக்கிறது? நீங்க ஒரே பழைய பாடல் தான். மாமா மிஸ் பாட்டியா மற்ற முக்கு துண்ணன என்ன மட்டன்ல இல்ல 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 நான் நாய்களை பவசத்தை கொண்டு போய் ஒன்று சொல்லுவோம். திபேடமா நாமே சொல்லுங்க. நீங்களா தேவன்ட பக்கத்துல முழங்கால் படிக்கிறோம். உபயோகிக்க திபேடமா சொல்றதுல தனதாச நீங்களா தேவன்ட கூப்பிடும். உபதேவனா அன்னதாசம் அப்ப தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யலாம். உங்களோட திபேடமா சொல்ற ஆஸ்தான் கரை உங்களோட மனோம நீங்கும். தெரிஞ்சுக்க நெச்சுங்க உங்கள் மூலமாக கர்த்தர் உயர்வான காரியம் தருவார். உபதேவனை சாஸ்திரத்தை தேவன் உபதேவிக்கிறீங்க. என்ன வாசி பாருங்க அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. 22வது வருஷம் 21 22 வாசிங்க. 21 22 මට කණ්ඩ භෝජනද අදිට වස්ත්‍ර වෙන සේක්නාමි ස්වාමීන් වහන්සේ මාගේ දෙවියන් වහන්සේ වනසේක කණුවක් කොට මා සිටියමු මේ ගල දෙවියන් වහන්සේගේ ගෘහය වන්නේය. ඔබ වහන්සේ මට දෙන සියල්ලෙන්ම දසයෙන් කොටසක් සැබවින්ම ඔබට දෙන්නෙමි කිවේය. எங்களதாரி ஆண்டவர் அவர் கவனம் வாசிங்க 20 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்தீர். சொல்லுங்க எப்படி பொருத்தனை பண்ணணும்? ஆண்டவரே நான் போறேன். சுவாமியே நம்ம என்னவா சொல்லுங்க உண்ண ஆகாரம் கையெழுங்க. அன்ன ஆகாரம் உண்ண ஆகாரம் நல்ல சாப்பாடு. ஆகாரம் 3 நேரம் நல்ல சாப்பாடு. துன் வேணும் கண்ண ஆகாரம் நல்ல சாப்பாடு 3 நேரம். உதவி ஆகாரம் துன் வேணும் கண்ண டாப் சாப்பாடு. அத்தனை பிள்ளைகள் என்ன நம்பிக்கையோடு அறிக்கை செய்வோம். பலாபுரத்தில் எழுதிய மாணவன் அரசாங்கம் சொல்லுது ஒரு சாப்பாடு கிடையாது. ரஜேடிக்கு ஞாபகம் பண்ணுங்க. பகல் சாப்பாடு வேணான்றாங்க. கவர்ச்சியம் எட்ட கிடைக்கிறேன் பகல் வேணவா இல்ல நாங்க இல்ல நாங்க பகல் சாப்பிட்டு வந்தோம்.
අපි දවල්ට කන්න ඕන. அந்த 3 நேரம் இருக்கும் பொழுது තුන් වේලකට වෙනකොට நாங்க அநேக நாள் உபவாசம் பண்ணினோம். අපි තුන් වේල කියනකොට අපි ගොඩාක් දවස් අපි නිරාවේ හිටියා. அதனால கர்த்தர் ஆத்துமா கண்டார். ඒක දවසක් ආත්ම அப்ப දුන්නා. நீங்க 3 நேரம் சாப்பிடும் பொழுது තුන් වේල කනකොට ஒரு நாள் குடும்பத்துல உங்க குடும்பத்துக்கு உபவாசம் பண்ணுவோம். එක දවසක් ඔබ කවුරු පිටිම නිරාවේ ඉන්න ඕන. இல்ல எத்தனை பேர் செய்திருக்க தெரியாது. ඊදෙනෙක් කරනද කියලා දන්නේ அந்த නැහැ. உபவாசம் பண்றேன் ඒක නිරාවේ ඉන්න අවස්ථාවේදී என்ன வரும்? ஒரு சின்ன துண்டு பானை சாப்பிட පොඩි පාන් කාලා දාලා දාගන්න என்ன அல்லது ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில போட ඉස්සරහ කරකඩේ දාලා மற்ற நேரம் சாப்பிடுன்னா பிள்ளைக்கு சாப்பாடு வராது. ඉස්සරහට කඩේ ගොත් දාගෙන ඉන්නේ නැහැ. என்னைக்கு உபவாசம் பண்ணுதோ අවදද නිරාවේ ඉන්නේ ஒரு பழைய பான் துண்டு எடுத்து வாயில போடும். කන්න පාන් කාලා කඩේ දාගන්න. இல்ல உபவாசம் பண்ணி பழக்கம் இல்லை. ඒක නිරාවේ ඉඳලා පුදුන. இல்ல இல்ல உபவாசம் பண்ணி பழக்கம் இல்லை. නිරාවේ ඉඳලා පුදුන. உபவாசம் பண்ணி வயிற்றுல சத்தம் கேட்கணும். නිරාවේ බඩේ සද්දයක් இதை එනවා. எங்க நேரம் சாப்பாடு போட்டு சத்தம் வருது இல்ல. යාම කාලා සද්දයක් එන්නේ නැහැ බඩ වෙලේ. கொஞ்சம் நிப்பாட்டுவோம். කතා කරනවා. இங்க இருக்கிறாங்க 10 தீபம் சாப்பிடுறாங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. දීප දාලා කරන්නේ ඉතින් කිව්වා දන්නේ නැහැ. நான் சாப்பிடுறது 6 தீபம். දීප හයක් විතරයි ගන්නේ. அதுக்கு மேல போகாது. පොඩි යන්නේ அவங்க නැහැ. இங்க இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் 5 தீபத்துக்கு மேல சாப்பிட மாட்டேன். මෙතන නෑ ඔය දීප පාකට වැඩි කල්ලාලා දෙන්නේ. என்ன இந்த ரங்கடம் ஒரு பொடியே இருக்கான். ஒரு தயார்பான பொடியை வேலை செய்யற தம்பி. அவன் 30 தீபம் தான் சாப்பிடுறான். සහෝදරයෙක් කෙනා උද්‍යෝග විහාර කරනවා. உபவாசம் நாங்க சொல்றோம் எங்கேயோ போய் சாப்பிடுவா. ராவிட கல்கி காலே. இருக்கிறாங்க தெரியாது கேட்கியா. கடையை வெட்டிக்கா. சாப்பிடாம அவனால இருக்க முடியாது. කෑමකට දවසක තියෙන්නේ නැහැ. ஆனா உங்களுக்கு கர்த்தர் திரும்பப்படுத்து. දෙවියන්වහන්සේ ඔබට කරුණාව அடுத்த දෙනවා. தடவை உபவாசம் பண்ணி பாருங்க. ඒ දවසක ඔබ නිරාවේ ඉන්න බලන්න. உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. නිරාවේ යාත්‍රා කරන බලන්න. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். දෙවියන්වහන්සේ උත්තර දෙයි. ஒரு பெரிய சொல்லுங்க. என்ன முதலாம் தேதி காலையில ஜெபத்துக்கு வந்து பாருங்க. පළවෙනිද ඉඳලා දෙවියන්ට බලන්න. முதலாம் தேதி காலையில ஜெபத்துக்கு පළවෙනිද ඉඳලා බලන්න. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வந்து காணிக்க போட்டு போவாங்க. ව්‍යාපාර කරන වේල කොண்டு දාලා යනවා. இல்ல எல்லாரும் பிசினஸ் பண்ற முதல்ல எல்லாம் போட்டு போவாங்க. විශේෂ කරන පළවෙනි දවසේ වේල කොண்டு දාලා යනවා. கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்யும். දෙවියන්වහන්සේ ඔබට යහපත් කරන சொல்லுங்க உண்ணவும் சொல்லுங்க குடுக்கவும். சாப்பிட்டா தானே நல்லா இருக்கலாம். இல்ல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கலாம். කෑම කෑවම අපිට ඉන්න පුළුවන්. நல்ல சாப்பாடு கர்த்தர் தரவும் ஜெபிக்கும். දෙවියන්වහන්සේ කෑම දෙන්න කියලා යාත්‍රා කරනවා. நல்ல தலைப்பத்துக்காக என்ன சொல்றது கப்பாசி வாழைப்பழம் எல்லாம் மாற்றி வச்சு சாப்பிட்டு நீங்க நம்புறீங்க. உங்க நான் பேசுறீங்க இதுவே தலைப்பத்துக்காக சரி அது இல்லாட்டி ஊழலும் சரி அதுவும் இல்லாட்டி சாண சரி அதுவும் இல்லாட்டி தூங்கிய விசுவாசத்தை வளர்க்கும். දෙහින් මෙතන අපි ඉවරෙන්න ඕන. நாமே சொல்லுங்க விசுவாசத்துல வளர்க்கும். දෙහින් තුලින් අපි වර්ධනය වෙන්න ඕන. உங்களோட வீடுகள்ல பெரிய காணி நிலம் இருந்தா ஏதாவது பயிர வைங்க. ඔබගේ ඉඩම් තිබුණා නම් මොකද කියලා දෙන්න මොකද ඉන්නවද බලන්න. ஏதாவது நிப்பாட்டுங்க. මොකද බලන්න. நாங்க மேல நானும் சிஸ்டரும் மேல போட்டு தக்காளி மரம் வச்சிருக்கோம். ගෙදර උඩුමහලේ තක්කාලි වල ඉඩවල තියෙනවා. இந்த போன ஒரு மாசம் முதல் மாசம் அதுக்கு முதல் மாசம் கூட தக்காளி 1 கிலோ 500 ரூபாய். තක්කාලි කිලෝ එකක් රුපියල් 500. ఇక్కడ ஒரு மரத்துல 250 காய். අපේ එක ගහක ගෙඩි 250ක් දෙනවා. அதை வெட்டிட்டா என்னது போட்டது மேல வந்தாக்க மேல அனுப்புறீங்க. அப்படி ஒன்று போய் உடனே அதுக்கு ஒரு காய். එන ඇට ගෙඩියක් දෙනවා අපි. நீங்க உங்களோட வீட்டுல சும்மா நிக்கிறத ඔබ ගෙදර නිදාගෙන තමයි ඉන්නේ. அம்மா நிதி துவர் நிதி தாத்தா நிதி කායි බලුත් තාපන්නේ ඒක කිව්වනේ නෝ. இல்ல ஏதாவது வேலை செய்யப்பா. ඔක්කොම එකක් කරන්න ඕන. இல்ல உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ඔබ දෙයද පළේ දෙවියන්වහන්සේ ආශිර්වාද ஒரு කරනවා. பெரிய நிலை சொல்லுங்க. අනේ ඉවර වෙනවද? உங்களோட ரங்கட பாருங்க. අන්න බලන්න. எத்தனை பேர் உருவாக்கீங்க. ඊ දෙනෙක් ඔබ දෙවියන්ට කියනවා. இல்ல அவருக்கு நாங்க அவரோட அம்மாக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வரும் பொழுது ඔබ මාවට බෞද්ධ දෙනකොට அவர் மரத்துல உட்கார்ந்துட்டார். ඔබ ඒ වාඩිලා ඉන්නේ. அப்ப நாங்க வீட்டுல நீங்க ஞானஸ்தானத்துக்கு எல்லாம் ரெடி யாராவது கதை எடுக்க போறீங்களா. අපි අන්තිම බෞද්ධ දෙන්න ඔක්කොම රැස්ති කරගෙන කවුද ඉන්නේ එන්නේ කියලා දැවුවා. அப்ப அவர் சொன்னா நான் எடுக்க போறேன். අයියා ගාලා அங்க நாங்க இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் கொடுத்தோம். ඊට පස්සේ අපි ආත්ම බෞද්ධ දුන්නා. அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிச்சு. යාවත් අபிෂේක அது අපිට வியாபார அபிஷேகம். ඒ ව්‍යාපාර அநேகரை உருவாக்கி கொண்டு போய் என்னது வேலை சோம்பரி இல்லாத கொண்டு போய் போட்டு சம்பாதித்து இந்த வியாபாரி ஆயிட்டார். කම්මැලි නැති ඒවා කෙනෙක්ට සේවය කියලා අද උසස් තැනක ඉන්නවා. அப்ப உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வர வைக்க மாட்டார். අපේ ජීවිතයේ දෙන්න இன்னைக்கு நான் செய்யற பிரசங்கத்துல உங்களை ஒப்பு கொடுப்போம். අද දවසේ කැප කරන්න ඕන. இல்ல நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்க குடும்ப
ரூபாய் தான் காணிக்கப்படும். රුපියල් 50 එකේ පණුව තමයි. அவங்க வேலை செய்ய யாருமே இல்லை. වැඩ කරන කවුරුත් කියලා ஓட்டு பண்ணி சர்ச்சில் வந்து சர்ச்சை கூட்டி டொய்லெட்டை கூட்டி ஜெபம் பண்ணி கொண்டே வருவாங்க. සභාවට ඇවිල්ලා සභාව අතුගාලා සිංහසේ මොහොතලා ඔක්කොම කරලා ඉතින් ගියා. ஒரு 2 வருஷம் 50 ரூபாய் தான் போட்டு வந்தாங்க. අවුරුදු දෙකක්ම රුපියල් 50ක් තමයි පණුව දෙන්නේ. அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. විවාහ ජීවිතයක புருஷன் வந்து சுவிசேஷ் போயிட்டார். ස්වාමීන් සිස්ටම් දෙලිගේ. மாசத்துக்கு 50,000 கொடுப்பாங்க. මාසෙකට රුපියල් 5000ක් என்ன ஒரு வருஷம் போட்டான். අවුරුද්දක් அடுத்த வருஷம் புருஷனுக்கு விசா கிடைச்சு போயிட்டான். ඊට පස්සේ ඊළඟ අවුරුද්දේ ඉස්සරහට அவங்க உண்மையா செய்யும். අවංකව කරන්න. சபையில வந்து உண்மையா செய்தா கர்த்தர் உயர்த்துவார். සමාජයේ අවංකව කෙරුවොත් ராமே சொல்லுங்க. வெறும் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ඉස්සන්න දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. வாசித்து பாருங்க உபாகமம் 28வது அதிகாரம். திருப்பி கொடுங்க. නිවිති කතාව 28 වෙනි நீங்க உண்மையா இருந்து අවංකව සිතලා பாருங்க எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்ற. அதையும் சொல்லி நான் முடிக்க போறேன். ඒ ලස්සන දෙකේ உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தை ආශිර්වාදවත් වචන 8வது வசனத்தை வாசிப்போம். නුඹේ ගබඩා කෙරෙහිද නුඹ අත තබන සියල්ලේද ස්වාමීන් වහන්සේ නුඹට ආශිර්වාදය එවවා. නුඹේ දෙව් ස්වාමීන් වහන්සේ නුඹට දෙන දේශයේදී නුඹට ආශිර්වාද කරන සේක. வாசிங்க. கர்த்தரும் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா இங்க வேலையும் பாருங்க. நீ கையிடும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கை எல்லா வேலையும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப சமைக்கிற நேரம் முறுமுறுத்து கொண்டு சமைக்கிறீங்க. ඔබ අතින් කරන සෑම දෙයක්ම සත කරලා කියන්නේ. இல்ல சமைக்கிற நேரம் சந்தோஷமா சமைக்கணும். උයනකොට සතුටින් කියන්නේ. ஒரு அம்மா கூப்பிட்டு தேங்காய் திருவிழா நச்சு கொண்டு போக கூடாது. අම්මා ඇවිල්ලා පොඩි එකක් කාලා දෙන එක කියලාදම අඬාගෙන යන්න එපා. என்ன நல்லா செய்தி கொடுக்கும். හොඳට කරලා දෙන්න ඕන. என்ன கையை ஆசீர்வதிப்பேன். ඒක යාද දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. வலதுகரம் சொல்லுங்க. இந்த கையை சொல்லுங்க. கை சொல்லுங்க. இவருக்கு ஆசீர்வதி மாட்டவரே. දෙවියන් වහන්සේ දෙවියන් அதான் இந்த වහන්සේ கையால வந்து மனைவிக்கு அடிக்க கூடாது. මේ දැක්කේ භාර්යාවට ගහන්න ඕන නැහැ. இப்படி அடிக்கிறதா நீ போய் இப்படி தடவும். මේක ගහන්න යනවා කියලා අපිට පොඩි ස්පර්ශ කරන්න ඕන. அப்படிதான் வாழும். ඒක තමයි යොදෙන්න. சந்தோஷமா இருக்கும். සතුටින් ඉන්න ඕන. ஹாப்பியா இருக்கும். සතුටින් ඉන්න ඕන. என்ன இருக்கிறத கொண்டு சாப்பிடும். ඉතින් තිබෙන දේම අපි කන්න ඕන. என்ன இந்த மனைவி சிஸ்டர் அந்த காலத்துல 91ஆம் ஆண்டுல இருந்து சின்ன சாப்பாடு வந்தாலும் ஜெபிச்சு குசினிக்கு அனுப்புவோம். මගේ භාර්යාව ඒ කාලේ සිටම පොඩි කෑමක් අමුණත් ඒක යාත්‍රා කරලා අරගෙන அங்க කුසියට யாரும் குசினிக்கு சாமான் கொண்டு போயிடலாம். ඒ කුසිය අද කුසියට ඇවිල්ලා පොඩියට என்ன அப்படியே ஜெபம் பண்ணி அனுப்புவோம். එහෙම යාත්‍රා කරලා යවනවා. அந்த நேரத்துல இந்த 25 பேர் சாப்பிடுவாங்க. 25 දෙනෙක් ඒ කාලේ ආවා. எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. ඔක්කොම ඇවිල්ලා කාලා දෙන්නේ. நினைச்செல்லாம் துறந்து தான் கிடக்கு. ඔක්කොම ඇවිල්ලා දෙන්නේ. என்ன இன்று வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே. අද වෙනතුරු අපේ අද වෙනතුරු කිසිම අපේ යාළුවෝ ඉරියක් ලබන්නේ. இன்றைக்கு இருக்கிற வீடு கர்த்தரிடத்திலுடையான நம்பிக்கை, අදත් අපේ නිවස සාමාන්‍ය කවුරුහරි පිරිණි වෙනවා. நம்பிக்கை. මේ බලාපොරොත්තු மாத்தடி ஓடி போவாங்க எங்கட வீட்டுல மாக்கணும். අපේ ගෙදර එන තමයි පිරිණි. அங்கர் தேடி ஓடி போவாங்க எங்கட வீட்டுல அங்கர். பாஸ்டர் அங்கர் எடுத்தா ආස්තේ අංකල් තිබෙනවා. கேட்கக்கூடாது ஜெபிக்கிறது. அங்கர் இருக்காண்டா இல்லைன்னு சொல்றேன். கொண்டு கொடுத்துருந்தா අංකල් තිබෙනවා කියලා අහන්න මොකද මේ දේවල් වල. அந்த புதியவடைய கிளிநொச்சியில யாழ்ப்பாணத்தை வந்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்ன பால்ட்டி குடிச்சே 3 மாசம் ஆயிடுச்சு. අර මුල කවුරුහරි මුලවල අප මිනිස්සු කිව්වා පාස්ටර් කී එකක් කියලා ගොඩක් කල් කියලා කිව්වා. என்ன கர்த்தர் உங்களை விட்டு ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ නිවස ආශිර්වාද කරනවා. அதுதான் நான் பேசுறேன். ඒ සඳහා මම කතා කරන්නේ. முதல்ல கேட்ட ஒன்றுமே இருக்கே. කලින් මොකක්ද තිබුණේ නැහැ. இப்ப எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. දැන් හැමදේම දෙවියන් වහන්සේ කියලා තිබෙනවා. யாரையும் கொடுங்க. ආනන්ද දුන්නේ. தேவ மக்களுக்கு கொடுங்க. දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට. ஆனா தேவ மக்கள் விதைக்கும். දෙවියන් වහන්සේව වපරන්න ඕන. அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ඒක තමයි ආශිර්වාදය එන්නේ. வாசிக்கிற வசனத்தை கணக்கேட்டு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இது சொல்லுங்க. எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் சொல்லுங்க. சத்தமா සෑම වෙලේකම ආශිර්වාද. சத்தமா சொல்லுங்க. සතුටට කියන්නේ. யார் கட்டளையிடுவார்? சத்தமா ஆன்சர் பண்ணுங்க. සැක කරලා කියන්නේ. சரி, மனுஷனா கர்த்தரா? අනිශ්චිතව දෙවියන් වහන්සේ வாய்ப்புன்னு சொல்லுங்க. யாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරයි. என்ன? அல்லது எப்படி சொல்றாரு வாசிங்க. කොහොමද ළඟද කියන්නේ? 12வது வசனம். 12 வாய்ப்பு முடிப்போம். ස්වාමීන් වහන්සේ නිසි කාලයකට නුඹේ දේශයට වර්ෂාව දෙන්නද නුඹේ අත්වල සියලු වැඩට ආශිර්වාද කරන්නද ආස නැමැති තමන්ගේ උතුම් ගබඩාව නුඹට විවෘත කරන සේක. නුඹ බොහෝ ජාතීන්ට ණයට
நுப நயன நொகானேய. வாசிக்க தமிழ்ல. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம். இங்க பாருங்க, திருப்பி சொல்ற, நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் நீங்க கையிட்டு என்ன வேலை செய்தீங்களோ சந்தோஷமா செய்யணும். உங்களோட கையை ஆசீர்வதிப்ப. என்ன நல்ல பிசினஸ் செய்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து ஜெபிக்கும். என்ன அப்ப கத்த கையை ஆசீர்வதிப்ப. என்ன உங்களோட கை ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க அந்த வருஷத்தை நம்பணுமே. ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எதை திறப்பாரா? நீங்க வானத்தை திறப்பீங்களா? இருக்கிற ஓட்டோ கதவே திறக்க முடியாது. எந்த கதவை திறப்பாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. எங்கட பேங்க் எங்க இருக்குது? எங்க இருக்குது? கையிட்டு செய்ய தேவன் சும்மா வானத்தை நிர்மல திறப்பார். வானத்தை அப்படியே திறந்து விடுவார். ஆசீர்வாதம். வானம் திறக்கிறத கண்டார். இயேசு நேரம் போட்டு பார்த்தார். உங்களுக்கு வானத்துல தேவன் இருக்கிறார். உங்களுக்கு திறப்ப. நீங்க 1 லட்சம் 2 லட்சம் வச்சிருக்கா என்ன செய்வீங்க? உங்களுடைய அன்பாரோட போய் அந்த ராஜ்யத்தை வந்து அதுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை வந்து பிள்ளைக்கு தெரியாம அதுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை வந்து நெக்லஸை நான் கொண்டு போய் திருப்பி ஒரு கூட்டு போட்டு திருப்பி ஒரு கூட்டு போட்டு திருப்பி ஒரு கூட்டு போட்டு யாருக்கு தெரியாம சரி சிலருடைய அனுமானி ஊட்டி இருக்காங்க. எல்லாம் துறந்துக்கணும். சிலருடைய அனுமானம் போய் இப்ப எந்த அனுமானம் கூட்டி இருக்கு. வேற யாரும் தொடர்ந்தா எனக்கு தெரியும். அந்த அந்த துறக்கள் என்ன எனக்கு தெரியும். நானும் சிஸ்டர் தான் துறப்பேன். துறக்க மாட்டேன். சிலருடைய அனுமானம் நல்லா லாக் பண்ணி காசு உடம்பு சும்மா திறந்து கிடைக்கும். அதுக்குள்ள பார்த்தா வளர்த்த நாய் கொண்டு போய் அனுமான வாங்கி புதிய ரகசியமா முக்கி வைக்கிறீங்க. திறக்க முடியுங்களா? கர்த்தர் சொல்றார், பிசாசு தடுக்கிற எல்லா காரியத்தையும் நான் வானத்தை திறப்பேன். பிசாசு உங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தை பூக்கி வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு கர்த்தர் திறப்பார். தேவன் உங்களுக்கு வாசல் திறக்கும் பொழுது யாரும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவார். கடைசியா வாசி முடிக்கும். வாசிப்பார்கள் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க देखा கொலோசியர் 2:15 උන්වහන්සේ තමන් කරේ අධිපතින්ට බඩේ රත්නන්ට 14 வாசிக்கணும். අපට විරුද්ධව අපට එදිරිව තිබුණා වූ දියෝගමන ලියවිල්ල මකා දමා ඒක කුරුසියේ එනගසා මහත් කලකසේක. උන්වහන්සේ තමන් කරේ අධිපතින්ට බඩේ රත්නන්ට මහකොට ප්‍රසිද්ධයන් ඔවුන් දක්වා කුරුසිය කරන කොටගෙන ඔවුන්ගේ ජයගත් බව ප්‍රකාශ කළේක. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதம் சொல்லுங்க சொல்லுங்க எதிரி சொல்லுங்க சொல்லுங்க விரோதம் சொல்லுங்க எதிரி சொல்லுங்க விரோதம் இருந்த கையெழுத்தை குலைத்து ரவி குதிச்சு சாக வேணும். பிசாசன் திட்டம். ரவி மனைவிக்கு அடிக்கணும், மனைவி விட்டு ஓடணும்.
ප්‍රවීණ වේද නෂ්ටමාව වෙනවා. අනිත් වෙනකොට යක්ෂ හේතනවා. මුතු බන්දාග බණ්ඩාර අපි අනිජිමු. මේක විනාශ වෙලා යන්න ඕන. සිංහල පෙන්නේ වරේ. அப்படிதான் உங்க திட்டம். මේක තමයි යක්ෂයාගේ மாட்டீங்க. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை நடுவில் இல்லாதபடி இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. நடுவுல கிடக்கு. මෙදිරිත් වෙනවා. என்ன? எதிரியும் சாபமும். ඒ එදිරිවාදීකම සාපේ දෙකම அவங்களோட பக்கம் வந்து அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து පුරුෂයන්ගේ අනගසලා துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரிகளும் விசாசனமிருந்து உரிந்து கொண்டு අධිපති දෙවියන් යක්ෂයාගේ මෙල්ලලා வெளியரங்கமான கோலமாக்கி வெளியலுக்குமான கூலமாகி அவைகளின் மேல் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெளியல்ல சொல்லுங்க. சிலுவையில පුරුෂයන්ගේ என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். පුරුෂයන්ගේ ජය ලැබුවා. நமக்கு விரோதமான கட்டளை. අපිට විරුද්ධව අනපන இப்ப பேங்க்ல உங்களுக்கு செக்ல கையெழுத்து போட்டா காசு. ඔය බැංකුවේ චෙක් එක අසන්න කරලා තමයි ඒක මුදල් ලැබෙන්නේ. உங்களோட பேங்க நாசமாக்குறதுக்கு பிசாசு செக்ல கையெழுத்து போட்டுருக்காங்க. ඔබගේ බැංකුවේ විනාශ කරන්න යක්ෂ ඔබගේ බැංකුව පොතේ අස්සම් இப்ப කරලා இயேசு ரத்தத்தை அதுக்கு மேல ஊத்துகிறார். ඔබගේ දෙවියන්ගේ දේ ඒක වක් කරනවා. அந்த கையெழுத்தை அழிக்கிற මේ අස්සන මකල තමයි දෙවියන්ගේ. வெற்றி சிறந்தார். ඒ වෙනස ජය ஒரு ලැබුවා. வெளியவே சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வெற்றி சிறந்தார்? ඊදරේ කියලා විශ්වාස කරන දෙවියන් எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் கூட சாபத்தை எடுப்பாரு? ඊදරේ කියන දෙවියන් કોઈ සාපේ නැති කරයි. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඔය ජීවිතේ කම කරන දෙවියන්. இயேசுவே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ඔය ජීවිතේ දෙවියන් කම කරන්න. நான் ஒரு நல்ல திராட்சை செடியாக நல்ல புதையுள்ள ஒரு மனுஷனாக வாழ எனக்கு கிருபை செய்யும். මම සම්පූර්ණ මනුස්සයෙකුට නිදි වෙලක් කරේ නිදි ගසක් කරේ මා දෙවියන් වහන්සේ මා වෙනස් කරන්න කියන දෙවියන් වහන්සේ. நீ ஒப்பு கொடு. ඒක எழுந்திருங்க. எழுந்திருங்க. கண்களை மூடுங்க.